கால் நூற்றாண்டுக்கு முன்னே நானும் எங்கள் அப்பாவும் அந்த வயலையெல்லாம் கேஜ்வீல் ஓட்டிருக்கிறேன். இன்றைக்கி ஜேசிபி ஓட்டுறோம். அது வரை நீ கேஜ்வீல் சேற்று உழவுன்னு சொல்லுவாங்க, அது ஓட்டியிருக்கிறேன். ஓட்டும்போது அந்த மரத்தடியில் தான் படுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கும். இன்றைக்கி கால் நூற்றாண்டு கடந்து இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய மாற்றங்கள் எல்லாம் ரோடில் வாத்து வந்துட்டுருக்கு. அந்த உடையில் ஒன்றுக்கு 25 வருஷம் அந்த பழைய நினைவுகள் வரும்போது எவ்வளோ இருக்குது. எங்கள் அப்பாவும் நானும் இந்த மரத்தடி டிராக்டர் நிறுத்திட்டு படுத்திருப்போம். நல்ல ஒரு நினைவுகள். கால் நூற்றாண்டு கடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் இயற்கை அப்படியே தான் இருக்குது. நம்ம கூட இருந்தவங்க தான் இல்லை. மரங்கள்லாம் எவ்வளோ 25 வருஷம், இது எல்லாம் 200 ஆண்டுகள் இருக்குது. இந்த மரம்லாம் 200 ஆண்டுகள் இருக்குது. நான் என்னுடைய வயசு 16 வயசு 17 வயசில் இங்கே வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து அப்படியே இந்த அம்மன் கோயிலில் அப்படியே படுத்துருந்தேங்க. இன்றைக்கி என்னுடைய பையனுக்கு 18 வயசு. இன்றைக்கி அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். பழைய நினைவுகள் இருந்தாலும் அருமையான ஒரு நினைவுகள். இந்த மாமரத்தடி இப்படியே உட்காந்துட்டு டிராக்டருக்கு வேலை வருமா அப்படின்ட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஜேசிபி வச்சுட்டு ஜேசிபிக்கு வேலைக்கு வருமா, சினிஃபீல்டு வேலை வருமா, யூடியூப் சேனல் வீடியோஸு நிறையா யோசிச்சுட்டே இருக்கிறேங்க. ஆனால் அந்த இயற்கை மட்டும் மாறுறதே இல்லை. பாருங்கள் அந்த மரத்தோட ஒரு அற்புதத்தை பாருங்கள். எவ்வளோ நம்ம ஊடுறவங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க. மாதிரி நிறைய இடத்த மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த வெளிநாடு போய் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. இதில் தான் எங்கள் நண்பர் வந்து மாயமான் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பாருங்க, திருப்பூர்காரரு பிரபாகரன் தோழர். அந்த மாயமான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் அனுப்பிச்சுட்றோங்க. அது விவசாய அடிப்படையில் தான் வருங்க. வணக்கங்க.